Hello everyone, welcome back to my channel. In the video, we types of companies in India, private, public and LLP companies. Companies can be classified in several ways depending on ownership, purpose and skill. ஒரு company அந்த கம்பெனியோட ஓனர்ஷிப் எப்படி இருக்குது, அந்த கம்பெனியோட பர்பஸ் என்ன, எதுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, அண்ட் அந்த கம்பெனியோட ஸ்கேல் ஆஃப் பிஸ்னஸ் என்ன, லைக் ஒரு மீடியம் ஸ்கேல் பிஸ்னஸாக, ஒரு ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ், இல்லை லார்ஜ் ஸ்கேல் பிஸ்னஸ், அந்த மாதிரி அதை கிளாஸிஃபை பண்ணி அந்த கம்பெனிஸ் எப்படிப்பட்ட கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு we can identify. Classification is very important in regulating the operation of businesses, safeguarding stakeholders and furthering the country's economic growth. Various types of companies have diversified benefits, regulations and liabilities that may suit a business depending on its objectives and manner of operations. The two main divisions are private and public businesses. So main types of divisions we have private and public business. This guide we will see about structure, advantages and compliance requirements of each type of company. நம்ம ஒவ்வொரு type of company ஓட மீனிங் என்ன, அந்த கம்பெனியோட ஸ்ட்ரக்சர் என்ன, அட்வான்டேஜஸ் ஆஃப் த கம்பெனிஸ் அண்ட் எப்படி அந்த கம்பெனி ரன் ஆகிறதுக்கான கம்ப்ளைன்ஸ் ரிக்வயர்மெண்ட்ஸ், லீகல் ரிக்வயர்மெண்ட்ஸ் இதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டீட்டெயிலாக வில் see. Types of companies in India. India's corporate landscape is a vast and diverse, as is the need of business and requirements of the industry. India's corporate landscape is a vast and diverse, as is the need of business and requirements of the industry or various interests of investors. So இந்தியாவில் இருக்கிற கார்பரேட் லாண்ட்ஸ்கேப் எப்படி இருக்குன்னா ரொம்ப வாஸ்ட்டாக, ரொம்ப பெருசாகவும் டைவர்ஸாகவும் இருக்குது. அதனால நிறைய லீகல் ரிக்வயர்மெண்ட்ஸ், நிறைய இன்ட்ரெஸ்ட் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் இந்தியாவில் இருக்காங்க. The legal structures define such a liability, ownership, tax and regulatory demands which make a great impact on these entities. So அந்த வாஸ்டான டைவர்ஸான கம்பெனிஸ்க்கு we have a lot of legal structures, ownership, tax இதெல்லாமே. First we'll see about the private limited company, which is PVT Ltd, and the last name we should add the private limited at the end of the name of the company. The private limited company is the most common form of business structure in India. It is the best available form of business in India because of flexibility and protection from liability for shareholders. Private limited company தான் ரொம்ப காமனான பிஸ்னஸ் ஸ்ட்ரக்சர். நிறைய private limited companies தான் இருக்குது இந்தியாவில். அண்ட் ஏன் இது நிறைய இருக்குன்னா, இட் இஸ் ஃப்ளெக்சிபிள் இன் நேச்சர். நிறைய விஷயங்களில் இட் இஸ் ஈஸி டு கெட் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் நிறைய விஷயங்கள் அது ஃப்ளெக்சிபிளாக இருக்குது, லைக் லோன்ஸ் அந்த மாதிரி விஷயங்களில். இது ஷேர் ஹோல்டர்ஸோட லைபிலிட்டி, அவங்களோட லைபிலிட்டி ப்ரைவேட் லிமிட் கம்பெனியில் ப்ரொடெக்ட் ஆகுது, அவங்களோட பர்சனல் லைபிலிட்டிஸ் எல்லாமே. ஸோ இதோட இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ்னு பார்த்தா, ஓனர்ஷிப் privately owned by shareholders who can be a small group of people or individuals and their shares are not available in the public. ஓனர்ஷிப் ஏதாவது ஒரு சிங்கிள் பர்சன், ஒரு குரூப் ஆஃப் பர்சன் சேர்ந்து ஷேர் ஹோல்டிங்கில் போட்டு இந்த ப்ரைவேட் கம்பெனி ஓன் பண்ணுவாங்க. இந்த கம்பெனியோட ஷேர்ஸ் இட் இஸ் நாட் அவைலபிள் இன் பப்ளிக். ஷேர்ஸ் பப்ளிக்கு கொடுக்க மாட்டாங்க. மினிமம் ரிக்வயர்மெண்ட் ஆஃப் மெம்பர்ஸ் ஒரு டைரக்டர்ஸ் அப்படின்னா மினிமம் ஆஃப் 2 ஷேர் ஹோல்டர்ஸ் அண்ட் 2 டைரக்டர்ஸ். மினிமம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 2 ஷேர் ஹோல்டர்ஸ் அண்ட் 2 டைரக்டர்ஸ் தேவைப்படும். லைபிலிட்டி, ஷேர் ஹோல்டர்ஸ் ஆர் லைபிள் ஒன்லி டு தி எக்ஸ்டென்ட் ஆஃப் தேர் ஷேர் ஹோல்டிங். அவங்களோட ஷேர் ஹோல்டிங் வரைக்கும் தான் அவங்க லைபிள், மற்றபடி அவங்களோட பர்சனல் அசெட்ஸ் எல்லாத்தையும் லைபிள் கிடையாது. கம்ப்ளையன்ஸ் subject to annual reporting and audits. Annual reporting and audits it is very essential and ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பார்ப்பாங்க in private companies. Advantages அப்படின்னு பார்த்தா, due to liability, more ease of access to funds from investors. Liability இருக்கிறதுனால investors கிட்ட funds mostly access பண்ணுவாங்க. The owners retain control without any form of public interference. Owners எந்த ஒரு public interference இல்லாமல் யாரெல்லாம் owners they have the whole control over the company. டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் என்னன்னா, has higher requirements to comply than those for a sole proprietorship. ஒரு sole proprietorship கம்பேர் பண்ணும்போது ப்ரைவேட் கம்பெனிஸ்க்கு நிறைய லீகல் ரிக்வயர்மெண்ட்ஸ் கம்ப்ளை பண்ணணும், லைக் டாக்குமெண்ட்ஸ், ரெஜிஸ்டர் கிட்ட போய் கம்ப்ளை பண்ணுறது, அந்த மாதிரி கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான வேலைகள் நிறையா இருக்கும். The shares cannot be publicly traded. ஷேர்ஸ் பப்ளிக்கில் கொடுத்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமான்னு கேட்டால் ப்ரைவேட் கம்பெனியில் பண்ண முடியாது. Public limited company பார்ப்போம், which is PLC. Public limited company are organizations whose shares are publicly quoted in a stock exchange, thus enabling the general public to acquire the shares. Private companyல shares எங்கேயுமே வெளியே போகாது, எல்லாமே அந்த ஓனர்ஸ்குள்ளே நடந்து முடிஞ்சிடும். பட் in a public company shares பப்ளிக் கிட்ட போகும். அவங்க ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் அந்த ஷேர்ஸை எடுத்து they will subscribe to the shares and acquire the shares. அது மூலமாக அந்த கம்பெனி ரன் ஆக ஹெல்ப் பண்ணும். ஸோ நிறைய ஓனர்ஸ் இருப்பாங்க பப்ளிக் கம்பெனியில். மோஸ்ட் லார்ஜ் ஆர்கனைசேஷன்ஸ் யூஸ்வலி வாண்ட் டு ரேஸ் ஹை கேபிட்டல் அண்ட் வில் ஃபார்ம் திஸ் டைப் ஆஃப் ஆர்கனைசேஷன். அதிகமான கேபிட்டல் இருக்கிற ஆர்கனைசேஷன்ஸ்லாம் பப்ளிக் கம்பெனிஸ் சூஸ் பண்ணுவாங்க மோஸ்ட்லி. கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்னு பார்த்தா, ஓனர்ஷிப். Share ownership is publicly shared and their shares can be acquired from the stock exchange. So பப்ளிக்காக எல்லா ஷேர்ஸுமே கொடுக்கறதுனால இந்த கம்பெனி ஒரு ஷேர்ட் ஓனர்ஷிப். நிறைய பேர் இந்த கம்பெனிக்கு ஓனர்ஸாக இருப்பாங்க. மினிமம் ரிக்வயர்மெண்ட்ஸ். A PLC should have at least 7 shareholders and 3 directors. ஒரு ப்ரைவேட் கம்பெனிக்கு நம்ம பார்க்கும்போது we saw 2 shareholders and 2 directors மினிமமாக இருக்கணும். அதுவே public company இருக்கும்போது we should have 7 shareholders and 3 directors. Liability. Shareholders liability is limited.
கம்ப்ளைன்ஸ் அப்படின்னு பார்த்தா செபி கம்ப்ளைன்ஸ் அண்ட் கார்பரேட் கவர்னன்ஸ் ஆர் ஃபாலோடு. பப்ளிக் கம்பெனி வந்து எந்த லீகல் கம்ப்ளைன்ஸ் படி போகும் அப்படின்னா ஒரு செபி கம்ப்ளைன்ஸ் வழியாக தான் இட் வில் கம்ப்ளை த பப்ளிக் கம்பெனி. அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ், டைரக்ட் ஆக்சஸ் டு அ லார்ஜர் கேபிட்டல் பூல். ஸோ நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால வி ஹேவ் அ டைரக்ட் ஆக்சஸ், நிறைய கேபிட்டல் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். Shares are transferable, hence creating liquidity for the shareholders. So shares வந்து it is transferable because it is a public company and shares are publicly given. So ஒருத்தவங்க வந்து shares வேணும்னு நினச்சாங்க, they can transfer it to another person. அதில் வந்து agreements மாதிரி போட்டு they can easily transfer, hence creating liquidity for the shareholders. Disadvantages அப்படின்னு பார்த்தா we have greater compliance and regulatory oversight subject to market. Greater compliance and regulatory oversight, நிறைய compliances, legal compliances அவங்க ஃபாலோ பண்ணணும். And regulatory oversight, like legal oversight, யாராவது வந்து income tax அந்த மாதிரி they have a very strict oversight over the company, check பண்ணிட்டே இருப்பாங்க. Subject to market vagaries, hence impacting the shareholder value. Next we have the one-person company, OPC. OPC is an option wherein a single entrepreneur can incorporate a company with limited liability. So OPC வந்து ஒரு single entrepreneur, ஒரே ஒரு entrepreneur தான் இருப்பாங்க, ஒரே ஒரு மெம்பர் தான் இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருப்பாங்க with limited liability ஓட. OPC was introduced under the Companies Act 2013 and is for the sole proprietor who wants limited liability without having other partners. எந்த ஒரு பார்ட்னருமே இல்லாமல் அவங்க மட்டும் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து OPC வந்து சூஸ் பண்ணுவாங்க. OPCயோட key features அப்படின்னு பார்த்தா we have ownership. Proprietorship is owned by one individual. Minimum requirements வந்து one director is enough. Liability is only of the owner's investment. So அந்த ஒரே ஒரு பர்சன் கிட்ட தான் இன்வெஸ்ட்மெண்ட் அந்த கம்பெனிக்கு வருங்கிறதுனால அந்த ஓனர் கிட்ட இருந்து மட்டும்தான் we can expect a liability. Compliance, it provides easier reporting compared to private limited and PLC. So legal compliance நம்ம ரிப்போர்ட்டிங் எதாவது பண்ணுறோன்னா பப்ளிக் கம்பெனி ப்ரைவேட் கம்பெனியோட இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எல்லா விஷயத்துலையுமே. அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தா ஃபார் entrepreneurs who are sole proprietor they want limited liability. For entrepreneurs sole proprietor இருக்கும்போது உங்களுக்கு limited liability தான் தேவைப்படும் and easier to manage a proprietorship compared to private limited company. Disadvantages in பார்த்தா generally proprietorships cannot be used for larger sized business. It can also be converted to set size. யூஸ்வலாக சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் வந்து சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு தான் பண்ணுவாங்க. இப்போ அந்த பிஸ்னஸ் க்ரோ ஆகி பெருசாக ஆரம்பிச்சிச்சுன்னா they can easily opt for private or public companies. Funding can be restricted for particular source compared to private limited. Private limited மாதிரி நிறைய ஃப்ளெக்சிபிளாக இல்லாமல் சில விஷயங்களில் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக நேரோவாக தான் இருக்கும். Next we have limited liability partnership, LLP. LLPs are a partnership as well as limited liability company. They are pretty much in vogue among professional services providers because of flexibility and liability protection. நிறைய flexibility and liability protection வந்து LLP இருக்கிறதுனால நிறைய professional services providers வந்து இது mostly ஆப் பண்ணுவாங்க. இதோட key features ன்னு பார்த்தா the ownership by partners with limited liability. ஸோ பார்ட்னர்ஸ் அந்த மாதிரி பார்ட்னர்ஷிப்ஸ் இந்த மாதிரி ஓன் பண்ணுவாங்க. மினிமம் ரிக்வயர்மெண்ட்னு பார்த்தா இட் டிமாண்ட்ஸ் அட்லீஸ்ட் 2 designated partners. மினிமம் நம்பர் ஆஃப் பார்ட்னர்ஸ் வந்து 2 designated partners. லைபிலிட்டி அப்படின்னு பார்த்தா லைபிலிட்டிஸ் ஆர் லிமிடெட் டு கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் ஈச் பார்ட்னர். ஒவ்வொரு பார்ட்னரும் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்களோ இந்த பர்சன்டேஜில் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்களோ அதுக்கு அந்த பர்சன்டேஜ்க்கு தான் அவங்களோட லைபிலிட்டியும் இருக்குது. Compliance. The compliance is in comparison with companies is moderate by annual filings. Advantages அப்படின்னு பார்த்தா flexibility in operating and liability protection. Maximum number of partners is not restricted. Disadvantage ன்னு பார்த்தா the firm may raise capital difficulties since shares cannot be transferred. Shares வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாததுனால அந்த கம்பெனியோட கேபிட்டல்ஸ் வந்து ரேஸ் பண்ணுறது நிறைய டிஃபிகல்ட்டிஸ் வரலாம். The partners are liable in case of failure to comply. கம்பெனியில் வந்து ஏதாவது டெட் வந்து கொடுக்க முடியல, கம்ப்ளை பண்ண முடியல, லீகல் ரிக்வயர்மெண்ட்ஸ் ஏதாவது பண்ண முடியலன்னா பார்ட்னர்ஸ் தான் வந்து அதுக்கு வந்து லைபிளாக இருப்பாங்க. அவங்க தான் எல்லாத்தையும் பார்க்கணும். Partnership firm அடுத்து. A partnership firm is one of the firms owned by 2 or more individuals who share profits and responsibilities as well as liability as stipulated in their partnership agreement. 2 இல்லைனா அதுக்கு மேலே இருக்கிற பர்சன்ஸ் இண்டிவிஜுவல்ஸ் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு அதில் ப்ராஃபிட்ஸ் எல்லாத்தையுமே கரெக்டாக ஷேர் பண்ணி ரெஸ்பான்சிபிலிட்டியும் ஷேர் பண்ணி அதுக்கேற்ற லைபிலிட்டிஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுறது தான் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட். கீ ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தா ஓனர்ஷிப். இட் இஸ் ஓன் பை பார்ட்னர்ஸ். Partners own it in equal or disproportionate shares of management control and profits. So ஒன்று ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்குவாங்க, இல்லைனா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எந்தெந்த பர்சன்டேஜில் ஷேர் பண்ணுமோ they will share it. லைக் கண்ட்ரோல் மேனேஜ் பண்ணுறது, ப்ராஃபிட்ஸ் மேனேஜ் பண்ணுறது, இது எல்லாத்துக்கும். மினிமம் ரிக்வயர்மெண்ட் must have 2 partners at a minimum. 2 பார்ட்னர்ஸ் ஆகுது மினிமமாக இருக்கணும். Liability, the partner is liable personally for debts of a firm. ஸோ firm டெட்ஸ் எல்லாமே வந்து பார்ட்னர்ஸ் வந்து பர்சனலாக லைபிள் ஆவாங்க. கம்பெனியில் எந்த அசெட்ஸும் இல்லைனா பார்ட்னர்ஸோட பர்சனல் ப்ராப்பர்ட்டிஸ் இதெல்லாமே வந்து எடுத்துக்கப்படும். டெட்ஸ் வந்தால். அதுக்கப்புறம் கம்ப்ளைன்ஸ் அப்படின்னு பார்த்தா மினிமல் ரெகுலேட்டரி மானிட்டரிங் வித் ரெஜிஸ்டர்ட் ஃபார்ம்ஸ் கமிங் அண்டர் ஒன்லி பேசிக் மானிட்டரிங் அண்ட் சம் கண்ட்ரீஸ் ஹவ் வர்ச்சுவலி நோ லாஸ் ரிகார்டிங் திஸ் ஃபார்ம். ஸோ நிறைய கண்ட்ரீஸில் இந்த ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் பற்றி லாஸே கிடையாது. அண்ட் அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தா பிளெயின் கார்பரேட் ஸ்ட்ரக்சர் வித் ரெடியூஸ்ட் லீகல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். இது வந்து பிளெயின் கார்பரேட் ஸ்ட்ரக்சர், லீகல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். காமன் அண்ட் ஜாயிண்ட் லைபிலிட்டிஸ் அண்ட் ஃபைனான்ஷியல் ஆப்ளிகேஷன்ஸ். நிறைய ஜாயிண்ட் லைபிலிட்டிஸ் இருக்கிறதுனால ஃபைனான்ஷியல் ஆப்ளிகேஷன்ஸும் எல்லாருமே சேர்ந்து தான் எல்லாமே பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் வந்தால். டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தா நோ சிங்கிள் பார்ட்னர் ஹாஸ் limited liability with another. எல்லாருமே ஒரே liability, ஒரே obligation, ஒரே responsibility. No formal identity due to structure that harms the reputation.
Next, we have sole proprietorship. A sole proprietorship is when one sole person owns or runs his or her venture. ஒரு பர்சன் அவங்களோட வெஞ்சரை வந்து ஒருத்தவங்களாவே ரன் பண்ணுறது தான் சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப். Typically, it will be taken for small level business undertaking. Characteristics in பார்த்தா ownership all owned and directed by owner. ஒரே ஒரு ஓனர் தான் எல்லாமே ஓன் பண்ணி டைரக்ட் பண்ணுவாங்க. Minimum requirement corporate form, no regulation needed. Liability வந்து owners unlimited liability. Compliance, there are very few regulatory hurdles, so it is very easy to form. Run பண்ணுறதுக்கும் easy. Advantages in பார்த்தா it is very easy to form with no requirement of registration. The owner enjoys complete authority. Disadvantages என்ன mutual liability, which holds personal assets liable. ஏதாவது ஒரு debt obligation வந்துச்சுன்னா அவங்களோட personal asset வந்து personal liable பண்ணுவாங்க. Limited ability to mobilize capital and expand. Section 8 companies பார்த்தோன்னா, Section 8 companies are non-for-profit organizations that are formed to pursue objects related to art, science, education, charity and social welfare. So Section 8 companies வந்து charity, trust இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணுற கம்பெனிஸ். இது வந்து ஒரு non-profit organizations. ப்ராஃபிட் வேணுங்கிறதுக்காக இந்த கம்பெனிஸ் வந்து ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. ஸோ மோஸ்ட்லி அதுக்காக ஆர்ட்ஸ், சயின்ஸ், எஜுகேஷனுக்காக, சேரிட்டி, சோஷியல் வெல்ஃபேர்ஸ் அதுக்காக ஃபார்ம் பண்ணுறது. They are exempted from taxes and fall under the Companies Act 2013. ஸோ ஒரு Section 8 கம்பெனிஸ் வந்து டாக்ஸஸ் கிடையாது. அதனாலே சில பேர் அந்த சேரிட்டி அண்ட் ட்ரஸ்ட் பேரில் நிறைய இல்லீகல் விஷயங்கள் பண்ணலாம். ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தா ஓனர்ஷிப், த கம்பெனி இஸ் ஓன் பை மெம்பர்ஸ் ஆர் ட்ரஸ்டீஸ் ஆஃப் அ சோஷியல் மோட்டிவ். மெம்பர்ஸ் ஆர் ட்ரஸ்ட்டில் ஆல்ரெடி இருக்கிறவங்க, ஒரு குரூப்பில் ஆல்ரெடி இருக்கிறவங்க, சோஷியல் மோட்டிவில் இருக்கிறவங்க வந்து இந்த கம்பெனி ஃபார்ம் பண்ணுவாங்க, ஓனும் பண்ணுவாங்க. Minimum requirements in பார்த்தா requires at least 2 members. Liability அப்படின்னு பார்த்தா members have limited liability. Compliance under strict regulatory supervision and tax exempt. ரொம்ப strict regulatory supervision வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஸோ எந்த ஒரு இல்லீகலான விஷயங்களும் நடக்க முடியாத அளவுக்கு. Benefits அப்படின்னு பார்த்தா tax exemptions on charitable activities, credibility for donation and grants. டாக்ஸ் கிடையாது, சேரிட்டபிள் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் டொனேஷன் அண்ட் கிராண்ட்ஸை வச்சு அந்த கம்பெனிஸ் வந்து நடக்கும். ட்ராபேக்ஸ் அப்படின்னு பார்த்தா கேன் நாட் கிவ் த ப்ராஃபிட்ஸ் டு மெம்பர்ஸ். ப்ராஃபிட்ஸ் ஏதாவது வருது, நிறையா டொனேஷன்ஸ் வைக்கிறாங்க அப்படின்னா அந்த அதிகமான ப்ராஃபிட்ஸை வந்து மெம்பர்ஸ் வந்து ஷேர் பண்ண முடியுமான்னு கேட்டால் நோ, எல்லாமே ட்ரஸ்ட்குள்ளே தான் போகும். சப்ஜெக்ட் டைட் ரெகுலேட்டரி கம்ப்ளைன்ஸ். ஸோ இதனால் இல்லீகல் விஷயங்கள் நடக்காமல் இருக்கிறதுனால, ஷேர்ஸ் அந்த ப்ராஃபிட்ஸ் வந்து மெம்பர்ஸ்க்கு போகாமல் இருக்கிறதுனால எல்லா ரெகுலேஷன்ஸும் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவே ஃபாலோ பண்ணுவாங்க. ஜாயிண்ட் வெஞ்சர். A joint venture is a short-term business alliance between 2 or more organizations for a particular project or purpose. ரெண்டு தனி கம்பெனிஸ் இருக்கு, ஒரு கொஞ்சம் டேர்ம்காக லைக் ஃபார் 1 or 2 years or few monthsக்காக சேர்ந்து they will do business. JVs are usually undertaken for research, development and market entry. மோஸ்ட்லி வந்து என்ன பண்ணுவாங்க, ரெண்டு கம்பெனிஸ் சேர்ந்து ஒரு விஷயத்தை ரீசர்ச் பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு விஷயத்துக்காக அதை டெவலப் பண்ணுறதுக்கோ இல்லை மார்க்கெட் என்ட்ரி, ஒரு புது மார்க்கெட்டில் என்டர் ஆகுறாங்கன்னா அதுக்காக they will join and do. Key characteristics பார்த்தா ownership. Ownership shared between entities according to the agreement. So ஒரு agreement make பண்ணி தான் they will form a joint venture. Minimum requirement பார்த்தா according to the contractual terms between partners. Liability according to the joint venture agreement. எல்லாமே வந்து it is according to the agreement they make. Compliance according to the structure of the venture, company partnership, etc. Benefits, access to resources and market expertise, shared risks and financial responsibilities. So risks, financial responsibilities எல்லாமே ஷேர் பண்ணி பண்ணுறதுனால it will be easy for both of the companies. Disadvantages in பார்த்தா limited control over partner actions. Differences in management approaches can lead to conflicts. ரெண்டு companies different வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்கன்னா சில டைம் வந்து conflict disputes வரது கூட வாய்ப்பு இருக்குது. Foreign company அப்படின்னு பார்த்தா foreign is that company which is incorporated outside India but functions by its branches. லைக் சப்சிடியரிஸ் இந்த மாதிரி ஃபாரினில் வந்து ஆல்ரெடி இருக்கிற கம்பெனி இந்தியாவுக்கோ இங்கே வந்து தே வில் ஃபார்ம் த சேம் கம்பெனி அண்ட் அது மாதிரி தே வில் ரன் இட். லைக் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிளாத்திங் கம்பெனி யூரோப்பில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா இந்தியாவில் ஒரு கம்பெனி போடுறாங்க அப்படின்னா அதே கிளாத்திங் அண்ட் அதே மெட்டீரியல் அதை வச்சு தான் இந்தியாவில் வந்து தே வில் ஸ்டார்ட் த கம்பெனி. தீஸ் கம்பெனிஸ் கேன் என்டர் இந்தியன் மார்க்கெட் அண்ட் வாண்ட் டு என்டர் த சேம். கீ கேரக்டரிஸ்டிக்ஸ்னு பார்த்தா ஓனர்ஷிப், ஃபாரின் மதர் கம்பெனி, மினிமம் ரெக்யர்மெண்ட்ஸ் நீட் டு பி ரெஜிஸ்டர்ட் வித் ROC. ஸோ ஃபாரின் கம்பெனின்னு பார்த்தா ரெண்டு இடத்துல வந்து ஃபாரின் கம்பெனிஸ் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. ஒன்று வந்து ROC டெல்லியில் கம்பல்சரி ரெஜிஸ்டர் பண்ணணும் அண்ட் செகண்ட் வந்து எங்கே ரெஜிஸ்டர் பண்ணணும், அவங்க எந்த ஸ்டேட்டில் ஆரம்பிக்கிறாங்களோ அங்கே ரெஜிஸ்டர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபாரின் கம்பெனி வந்து கேரளாவில் ஆரம்பிக்கிறாங்கன்னா they should register in ROC Delhi and should register in ROC Kerala. Liability is restricted to the operations in India only and so அந்த கம்பெனியோட liability வந்து யூரோப்போட liabilities வரும் அப்படின்னு பார்த்தா நோ, இங்கே ரெஜிஸ்டர் பண்ணனால இந்த கண்ட்ரியோட liabilities தான் அந்த கம்பெனிக்கு வந்து போகும். ஸோ இந்த கண்ட்ரியோட ரெகுலேஷன்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணணும். Compliance, it is governed under FEMA. இந்த FEMA ஆக்டில் தான் a foreign company will be governed. Benefits அப்படின்னு பார்த்தா opens the doors of Indian market for the foreign business, utilizes local talent and resources. Drawbacks வந்து multiple regulatory requirements are put on the foreign company's shoulders, extremely high compliance costs because of cross-border operations. ஸோ ஒரு ஃபாரின் கம்பெனி வந்து மோஸ்ட்லி ரொம்ப பெரிய கார்பரேட்ஸாக வந்து ஃபாரின் கம்பெனிஸ் மேக் பண்ண முடியும். ஏன்னா ஒவ்வொரு கண்ட்ரிலையுமே ஒவ்வொரு ரெகுலேஷன்ஸ் இருக்கிறதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம மெயின்டைன் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெகுலேட் பண்ணுறதுக்கு. ஸோ ஒரு இடத்துல வச்சாலே நம்மளுக்கு ஏகப்பட்ட
ட்ராபேக்ஸ் இருக்குது, கான்ஃப்ளிக்ஸ் வரும், செட்பேக்ஸ் வரும். ஒரு கண்ட்ரி டு இன்னொரு கண்ட்ரி டிஃப்ரெண்ட் லாஸ் கவர்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இட் இஸ் வெரி difficult to maintain. அதனால பெரிய பெரிய கார்பரேட்ஸ் வைக்கும்போது they have huge offices அந்தந்த countries-ல. So it will be manageable for them. Conclusion, the different kinds of companies in India will be beneficial to any interested person thinking of opening a business venture, investing or forging partnerships there. From the small entrepreneur to big multinational, all cater to various business skills, purposes and types of ownership, each providing different benefits. The Indian business landscape is a rich field offering ample choices to facilitate the growth and success of all. So India is a vast company, we have a lot of choices to form a business. And then the purpose, business scale, ownership buddy, we can form any type of business according to our use and namalku enna theva abindru. So thank you for watching. Ungalku vera edavadhu topic patti explain pannuna, please comment it down below.